ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து 10th புக்கில் ஃபஸ்ட்டு சாப்டர் தான் பார்த்துட்டு வரோம். அதில் வந்து ஃபங்க்ஷன் டாபிக் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு வந்து என்னென்னா எக்ஸசைஸ் 1.4 இதுதான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒன்றுமே இல்லை, ரொம்ப நம்ம எக்ஸாம்பிள் சம்லாம் பார்த்தோம்ல, அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். எக்ஸசைஸ் சம்முனாலே யாரும் பயப்பட வேணாம். உங்களாலே இது வந்து சால்வ் பண்ண முடியும். அந்த எக்ஸாம்பிள் எதுவுமே இந்த டெஃபனிஷனும் அந்த எக்ஸாம்பிளும் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் வந்து செம்ம ஈஸியாக இருக்கும். வாங்க ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். டிட்டர்மைன் வெதர் த கிராப் given below represent function. Given reason for you answer concerning each crop. இதில் என்னென்னா கீழே வந்து கிராப் கொடுத்துருக்காங்களாம். இந்த கிராப்பில் வந்துட்டு ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு ரெப்ரசென்ட் பண்ணுதா, அந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணால் அதுக்கான ரீசன் அதுதான் இங்கே வந்து கேட்டிருக்காங்க. வேறு ஒன்றுமே இல்லை. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம இதில் எல்லாமே நம்ம என்ன டெஸ்ட் பண்ண போகிறோம்னா வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஒரு ஃபங்க்ஷனை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது வந்து வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் தான். அதை பாருங்கள். இப்போ வந்து நமக்கு ஒரு இந்த கிராப்பில் ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம்மில் இந்த 4 கிராப் கொடுத்துருக்காங்க. இது எதெல்லாம் ஃபங்க்ஷன் இல்லைன்னு ஃபஸ்ட் செக் பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போ இந்த கர்வ் இருக்குது, நம்ம வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே இப்போ வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. வெர்டிக்கல் லைனில் இந்த மாதிரி கோடு போடுறோம், ஓகேவா? இந்த மாதிரி போடும்போது எத்தனை பாயிண்டில் அது வந்து மீட் பண்ணுது அந்த கர்வ், ஓகேவா? அதுதான் நம்ம செக் பண்ணணும். ஃபங்க்ஷனுடைய ரூல்ஸ் என்னென்னா ஒரே ஒரு பாயிண்டில் தான் டச் ஆகணும். அவன் ஒன்றுக்கு மேலே போயிடுச்சாலே அது வந்து போயிடுச்சுனாலே அது வந்து ஃபங்க்ஷன் இல்லை, ஓகேவா? இங்கே பாருங்கள், அந்த கர்வில் வந்து 2 பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டில் டச் ஆகுது. இன்னொரு வெர்டிக்கல் லைன் போடுறோம். அதே மாதிரி இப்படியே போட்டுகிட்டே இருக்கும். எல்லாத்துலேயுமே பாருங்கள் 2 பாயிண்ட் வந்து டச் ஆகுது. நம்ம ஒன்றை மட்டும் செக் பண்ணிட்டு விடக்கூடாது. ஒரு 2-3 இப்படி போடணும். போடும்போதே தெரிஞ்சிடும் இது வந்து ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்ட்டு. அப்போ இது என்னது 2 பாயிண்டில் டச் ஆகுது. அப்போ இது வந்து என்னது ஃபங்க்ஷன் இல்லை. ஃபஸ்ட்டு சம் வந்து ஃபங்க்ஷன் இல்லை. அதே மாதிரி செகண்ட் பாருங்கள். செகண்டுக்கு இந்த மாதிரி போடுறோம். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டை போடுறோம். பாருங்கள், எத்தனை லைன் போட்டாலுமே என்ன ஆகுது, ஒரே ஒரு பாயிண்டில் தான் டச் ஆகுது. அப்போ என்னது, இது வந்து ஃபங்க்ஷன், ஓகேவா? தேர்ட் சம் பாருங்கள். இதுலேயும் அந்த மாதிரி போடுறோம். இதில் பாருங்கள், இதுலேயும் 3 பாயிண்டில் டச் ஆகுது. சரியா? எல்லாத்துலேயுமே பாருங்கள் 3 பாயிண்ட் டச் ஆகும், ஓகேவா? அப்போ வந்து இது என்னது, தேர்ட் வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. ஃபோர்த் ஒன் பாருங்கள். ஃபோர்த் ஒன்லையும் நீங்கள் எங்கே போட்டாலும் சரி வெர்டிக்கல் லைன் வந்து ஒரே ஒரு பாயிண்டில் தான் டச் ஆகும். பார்த்தீங்களா? 4 கிராப்லேயுமே என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் இல்லை, செகண்ட் ஒன் வந்து ஃபங்க்ஷன், தேர்ட் ஃபங்க்ஷன் கிடையாது, ஃபோர்த் ஒன் வந்து ஃபங்க்ஷன், ஓகேவா? இது என்ன கான்செப்ட்னா, நம்ம எந்த கிராப் எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த கர்வில் வந்து நம்ம வெர்டிக்கல் லைன் இந்த மாதிரி கோட் போட்டு வெர்டிக்கல் லைனாக போடும்போது ஒரே ஒரு பாயிண்டில் தான் டச் ஆகிக்கணும். ஒரு பாயிண்டில் டச் ஆனால் மட்டும்தான் அது ஃபங்க்ஷன். ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே போயிடுச்சுனாலே அது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது, ஓகேவா? இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நம்புகிறேன். இதுக்கு வந்து நம்ம எக்ஸாமில் எப்படி தியரிட்டிக்கலாக எழுதுறது அப்படின்னு பாருங்கள். எழுதிருக்கு பாருங்க. இட் இஸ் நாட் ஏ, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், 2 பாயிண்டில் டச் ஆச்சா இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின். 2 பாயிண்டில் டச் ஆனால இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் பிகாஸ் ஏ வெர்டிக்கல் லைன்ஸ் கட்ஸ் த கிராப் அட் மோர் தென் 1 பாயிண்ட், ஓகேவா? 1 பாயிண்டை விட அதிகமாக இருக்கனால இது வந்து என்னது, ஃபங்க்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஒன் பாருங்கள், ஒரே ஒரு பாயிண்ட் தான் டச் ஆச்சு. அப்போ இது வந்து ஃபங்க்ஷன். அதனால் இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன் பிகாஸ் த கர்வ் மீட்ஸ் த வெர்டிக்கல் லைன் அட் ஒன்லி 1 பாயிண்ட், ஓகேவா? தேர்ட் வந்து பாருங்கள் 3 பாயிண்ட் டச் ஆச்சு. அப்போ இதுவும் ஃபங்க்ஷன் கிடையாது. அதுக்கு நம்ம என்ன எழுதலாம், இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் பிகாஸ் இட் மீன்ஸ் த வெர்டிக்கல் லைன் அட் மோர் தென் 1 பாயிண்ட்ஸ். அதே மாதிரி ஃபோர்த் நம்ம ஃபங்க்ஷன் பார்த்தோமா, இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன் பிகாஸ் இட் மீன்ஸ் த வெர்டிக்கல் லைன் அட் ஒன்லி 1 பாயிண்ட், ஓகேவா? ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் டச் ஆனால் மட்டும்தான் அது ஃபங்க்ஷன். அதர்வைஸ் அது எல்லாமே என்னது, ஃபங்க்ஷன் கிடையாது, ஓகேவா? இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். வாங்க நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். நெக்ஸ்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, let f from a to b be a function defined by f of x equal to x divided by 2 minus 1 where a equal to set of 2, 4, 6, 8, 10, 12, b equal to 0, 1, 2, 4, 5, 9 represent f by set of order plus a table and arrow diagram a graph. அதாவது நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா f of x equal to x by 2 minus 1. அது a செட் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி 2, 4, 6, 10, 12 இருக்கும். b செட் வந்து 0, 1, 2, 4, 9, 10. இது வந்து இந்த ஃபங்க்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுற, இந்த ஃபங்க்ஷன் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற அந்த செட் ஆஃப் ஆர்டர் ப்ளஸில் காமிக்கணும், டேபிளில் காமிக்கணும், அரே டயக்ராம் வைக்கணும், கிராப்பில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நமக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை இந்த மாதிரி 4 டைப்பாக ரெப்ரசென்ட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் பாருங்கள். கொடுத்துருக்க அந்த ஃபங்க்ஷனை வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்களா, இதில் வந்து எக்ஸுக்கு பதிலாக இந்த ஏவோட வேல்யூ எல்லாத்தையுமே அப்ளை பண்ண போகிறோம். நமக்கு வந்து இந்த பியோட ஆன்சர் கிடைக்கும். சரியா? இதில் வந்து இந்த மாதிரி வேல்யூ எல்லாத்தையும் அப்ளை பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சரு அதுதான் வந்து நமக்கு வந்து எஃப், ஓகேவா? அதாவது ரேஞ்ச், அந்த ரேஞ்ச் வச்சு தான் நம்ம வந்து ஆர்டர் ப்ளஸ் போட போகிறோம், டேபிள் போட போகிறோம், ஆரோ டயக்ராம் போட போகிறோம், கிராப் போட போகிறோம். இதுதான் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த சம்மில். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிவனில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, f of x equal to x by 2 minus 1 இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் ஒரு ஃபார்முலாவாக நமக்கு டிஃபைன் பண்ணி கொடுப்பாங்க அந்த ஃபங்க்ஷன். இப்போ வந்து அதாவது ஏ செட் எப்படி இருக்கும், பி செட் எப்படி இருக்கும்னு இந்த ஃபங்க்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஏ செட்டில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே இந்த எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ண போகிறோம். நமக்கு வந்து ஏ வந்து என்னது டொமைனு, பி வந்து கோடொமைன். அப்போ நம்ம டொமைன் வேல்யூலாம் அப்ளை பண்ணும்போது நமக்கு கோடொமைனோட வேல்யூ கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு போடுறோம். அதாவது ஏல உள்ள ஃபஸ்ட்டு வேல்யூ என்னது 2. இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு போட்டோம்னா இப்போ எக்ஸுக்கு பதிலாக போடுங்க. இங்கே வந்து என்னென்னா இந்த 2வும் இந்த 1ம் சேஞ்ச் ஆகாது, ஓகேவா? கான்ஸ்டன்ட்
வேரியபிள் தான் சேஞ்ச் ஆகும், இந்த கான்ஸ்டன்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. நம்ம இதில் இருக்கிறது இந்த 2வும் இந்த 1ம் கான்ஸ்டன்ட், இந்த எக்ஸ் வந்து வேரியபிள். சரி, அந்த வேரியபிளுக்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் 2 போடுறோம். f of 2 equal to இப்போ எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டோம்னா 2 கேன்சல் ஆகினா அப்போ 1 1 - 1 0. அப்போ பியில் உள்ள ஃபஸ்ட்டு வேல்யூ கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட் பாருங்கள், இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4 போகிறோம் செகண்ட் வேல்யூ, அது போடும்போது f of 4, அப்போ எக்ஸுக்கு பதிலாக 4 போட்டோம்னா ஒரு 1 to 2 into 4. ஓகே, அப்போ 2 - 1 1. அப்போ f of 4 equal to 1. நெக்ஸ்ட்டு இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6 போட்டோம், இங்கே எக்ஸுக்கு பதிலாக 6 போட்டோம்னா 1 2 3 2s are 6 - 1. அப்போ வந்து 3 - 1 2. அப்போ வந்து f of 6 equal to 2 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்த வேல்யூ வந்து 10 போடுறோம். இது எல்லாமே நம்ம அந்த ஏவோட வேல்யூ தான் வரிசையாக போட்டு வரோம், நமக்கு பியோட வேல்யூ கிடைக்கும். f10 equal to 10 போடுறோம். 1 1 2 5 2s are 10. ஓகேவா, 5 - 1 அப்போ வந்து -4 +4 கிடைக்குது. இப்போ f of 10ஓட வேல்யூ 4. அதே மாதிரி இதில் வந்து ஏவோட வேல்யூ லாஸ்ட் என்னது 12 போடுறோம். 12 போட்டோன்னா 1 2 are 2 6 2s are 12. இப்போ -1 6. இப்போ 6 - 1 5. இப்போ f of 12 equal to 5. இப்போ என்ன எல்லா வேலையுமே நம்ம அப்ளை பண்ணுறோம். நமக்கு வந்து இங்கே பியோட வேல்யூவில் 5 வரைக்கும் கிடச்சிருச்சு. சரியா, இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க, இப்போ நம்ம வேல்யூ எல்லாமே அப்ளை. இதில் வந்து இந்த கொஸ்டினில் என்னென்னா, இங்கே வந்து நம்ம ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுறோம்ல, இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக பண்ணிடணும். இதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கொஸ்டினில் வந்து எல்லாமே நமக்கு வந்து தப்பாயிரும். இதுதான் மெயின். இதை சால்வ் பண்ணுறதுல நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டலாகவே வேஸ்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த கால்குலேஷன் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஃபஸ்ட் கொஸ்டின் செட் ஆஃப் ஆர்டர் பேராக எழுதுங்க, ஒன்றுமே இல்லை. இப்போ நமக்கு 2 போடும்போது நமக்கு 0 கிடச்சிச்சு, 4 போடும்போது அதோட ஆன்சர் 1 கிடச்சிச்சா, 6 போடும்போது 2 கிடச்சி. இந்த மாதிரி நம்ம கிடைச்ச வேல்யூஸ் எல்லாமே ஆர்டர் பேராக எடுத்து எழுதியாச்சு. இதுதான் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ். நெக்ஸ்ட் வந்து டேபிள். இந்த டேபிளில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து இதில் வந்து டேபிளுக்கும் நேரோ டயக்ராமுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் வந்து போன சம்லேயே சொல்லியிருக்கணும், நான் சொல்ல மாட்டேன், இப்போ சொல்கிறேன் பாருங்கள். என்னென்னா, டேபிள் போடும்போது நம்ம என்ன வேல்யூ அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சோ அது வரைக்கும் தான் போடணும். ஆனால் நேரோ டயக்ராமில் ஏ வேல்யூ ஃபுல்லாக எழுதுகிற மாதிரி பி வேல்யூ ஃபுல்லாகவே தான் எழுதணும். சரி, அந்த டேபிளில் மட்டும் நம்ம என்ன வேல்யூ போட்டோமோ அதுக்கு என்ன ஆன்சர் கிடச்சோ அது வரைக்கும் தான் எழுதணும். இங்கே வந்து ஏக்கும் பிக்கும் அந்த ஃபுல் வேல்யூமே எழுதிடணும். சரியா, இதை வந்து டிஃப்ரென்ஸ். அதனால் நம்ம 2 போடும்போது இந்த ஆர்டர் பேர்ஸில் இருக்கிறது எல்லாத்தையுமே எழுதிக்கணும். அவ்வளோதான். உங்களுக்கு இன்னும் டவுட் ஆச்சுன்னா என்ன பண்ணுங்கள், இந்த ஆர்டர் பேர்ஸில் என்ன இருக்கோ அதை தூக்கி அப்படி எழுதிங்க. 2 இந்த ஃபஸ்ட் வேல்யூ எல்லாத்தையுமே எக்ஸில் போடுங்க, செகண்ட் வேல்யூ எல்லாமே f of xல போடுங்க. கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சா? நெக்ஸ்ட் நேரோ டயக்ராமில் வந்து ஏ செட்டு பி செட் அப்படியே ஃபுல்லாகவே எழுதிடுங்க. நம்ம என்ன அப்ளை பண்ணும்போது என்ன கிடச்சோ அதை மட்டும் இந்த மாதிரி ஆரோ டயக்ராமில் போட்டுருங்க. சரியா, இந்த மாதிரி ஆரோ போட்டுருங்க. போட்டுட்டு இங்கே 9க்கு வந்து நமக்கு இந்த வேல்யூமே நம்ம எதுவுமே அப்ளை பண்ணல, 9 கிடைக்காது, அதனால் அதை விட்டாச்சு. சரியா, அந்த நம்பர்ஸு. நெக்ஸ்ட்டு கிராப்பில் வந்து என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து மார்க் பண்ணிருந்தோம் எக்ஸு எக்ஸ் டேஸு ஒய் டேஸு ஒய் ப்ராப்பராக நம்ம கிராஃப் போடணும். ஓகேவா, இந்த கீழே வேல்யூ போடும்போது என்னென்னா, 1 போட்டால் ஆர்டராக நேச்சுரல் நம்பராக 1 2 3 போடணும், இல்லை 2 போட்டால் 2 4 6 அப்படியே ஆர்டராக போடணும். நம்ம அந்த டேபிளில் இருக்க வேல்யூ தூக்கி அப்படியே எடுத்து எழுதக்கூடாது. இங்கே வந்து நம்ம இப்போ வந்து மேக்ஸிமம் வேல்யூ பார்க்கணும். இங்கே பாருங்கள், அந்த எக்ஸில் 12 இருக்குது, இங்கே வந்து f of x வந்து 5 தான் இருக்குது. அப்போ நம்ம டேரெக்டாகவே போட்டலாம். ஆனால் இங்கே வந்து 12 வரைக்கும் உங்களால் எழுத முடியல அப்படின்னா 2 ஈவன் நம்பராக 2 4 6 10 8 10 அந்த மாதிரி போட்டுருங்க. சரியா, நம்ம டேரெக்டாகவே போடலாம். 2 4 6 8 10 12 அந்த மாதிரி போட்டுருங்க. இந்த சைடு வந்து 5 வரைக்கும் தானே இருக்குது. அப்போ நம்ம வந்து நேச்சுரல் நம்பராகவே எழுதலாம். 1 2 3 4னே எழுதியாச்சு. அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். நமக்கு என்ன 2 0. சரியா, எக்ஸ் வந்து 2 ஒய் வந்து 0. அப்போ வந்து இந்த கோட்லேயே நான் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 4 1, எக்ஸ் வந்து 4 ஒய் வந்து 1 அதுக்கு நேரம். அதே மாதிரி 6 2, எக்ஸ் வந்து 12 10, ஒய் வந்து 4. திருப்பி வந்து எக்ஸ் வந்து 12 ஒய் வந்து 5 மார்க் பண்ணி அது பக்கத்துலேயே இப்படி எழுதிடுங்க ஆர்டர் பேர்ஸை. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எழுதினா அவ்வளோதான், குறிச்சு வச்சாச்சு. இதை கிராப். ஓகேவா, இதில் எதுவும் 4 டைப்பாகவும் எழுதியாச்சு, ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு இந்த ஃபங்க்ஷனை. உங்களுக்கு இதில் எதுவும் டவுட் இருக்கா? சிம்பிள், ரொம்ப ஈஸி தான். இது வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாகவே இந்த சம்ம சால்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு இதில் இந்த மெத்தடில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணலாம். நான் வந்து தனியாகவே இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும் தான் நம்புகிறேன். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பாருங்கள், தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ரெப்ரசென்ட் த ஃபங்க்ஷன். ஒரு ரெப்ரசென்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணால் 3 டைப்பாக ரெப்ரசென்ட் பண்ணணும். இது அவங்க டேரெக்டாகவே நமக்கு வந்து சால்வ் பண்ணி அதை வந்து ஆர்டர் அந்த பேரை அந்த மாதிரி எழுதி ஒரு ஃபங்க்ஷன் செட் கொண்டு வரதுக்கு அவங்களே நமக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டாங்க. இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி மட்டும் காமிக்க சொல்கிறாங்க. அது வேல்யூ எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு. நீ இந்த ஃபங்க்ஷனை வந்து ஆரோ டயக்ராமில் காமி, டேபிள் ஃபார்மில் காமி, கிராப்பில் காமி, அவ்வளோ சொன்னாங்க. வெரி வெரி சிம்பிள். இந்த கொஸ்டின் நீங்களே சால்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், தேர்ட் சம் ரெப்ரசென்ட் பண்ணி காமிக்கிறது. கிவனில் இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிருங்க. எஃப் ஃப்ரம் 1 2 2 அந்த இது கிவன் இருக்கிறத எடுத்து எழுதியாச்சு. இதை நம்ம தனியாகவே ஏ செட் பி செட் கொண்டு போய் பிரிச்சலாம். நம்ம ஃபஸ்ட் வேல்யூ எல்லாமே நமக்கு என்னது ஏ செட்டு, செகண்ட் வேல்யூ எல்லாமே பி செட் எடுத்து எழுதியிருக்கோம். பாருங்கள், 1 2 அந்த மாதிரி ஏ செட் பி செட் பிரிச்சாச்சு. அதாவது டொமைனும் கோடொமைன் பிரிச்சு எழுதியாச்சு. இதில் வந்து நம்ம ஆரோ டயக்ராம் இப்போ வந்து ஏ செட் எடுத்து பி செட் எடுத்து எழுதியாச்சு. ஏல உள்ள வேல்யூவில் எடுத்து எழுதியாச்சு. பியில் அதுக்கு ஆரோ பேர் பண்ணி
ஆர்டர் பேர் மாதிரி அப்படியே மார்க் பண்ணுங்கள். 1க்கு வந்து 2, 2,2, 3,2, 4,3, 5,4. இதில் வந்து நீங்கள் இன்னொன்று கேட்கலாம். இங்கே வந்துட்டு 2, 2, 2, 3, 4 இந்த மாதிரி 5 வேல்யூ இருக்குது, நீங்கள் 3 மட்டும் போட்டிருக்கீங்க எழுதிருக்கீங்கன்னு கேட்கலாம். நம்ம வந்து செட்டோட டெஃபினேஷனே அதுதான். நம்ம வந்து ஆர்டராக எழுதணும். இப்போ வந்து 2 டைம்ஸ் இருந்துச்சுன்னா அது 1 டைமில் தான் எடுத்து எழுதணும். நம்ம வந்து ஆர்டராக எடுத்து எழுதணும். அதான் வந்து செட்டு. அந்த செட்டோட ரூல்ஸே அதுதான். இதில் வந்து 2, 2, 2 அப்படி போடக்கூடாது. ஆர்டராக தான் எழுதணும். மோர் தென் டைம் இருந்துச்சுன்னா நம்ம 1 டைம் எழுதினாவே போதும். நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்து வந்து இந்த ஆரோ டயக்ராமுக்கு அப்புறம் டேபிள் ஃபார்ம் பார்க்க போகிறோம். டேபிளில் வந்து எக்ஸு, எஃப் ஆஃப் எக்ஸு, அந்த ஒய் வந்து நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் தான் போடுவாங்க. அதாவது எப்படின்னா இந்த மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு ஒய். ஓகேவா? இதான் வந்து ரூல்ஸு. அதனால தான் எஃப் ஆஃப் எக்ஸ் நீங்கள் போட்டிருக்கோம். எக்ஸோட வேல்யூ 1, 2, 3, 4, 5 எழுதியாச்சு. எஃப் ஆஃப் எக்ஸ் 2, 2, 3, 4. இங்கே ஏன் ஒரு 1 டைம் மட்டும் போடலாமே எப்படி போட்டிருக்கீங்க போல. இது வந்து என்னென்னா வேல்யூ நம்ம வந்து 1 அப்ளை பண்ணும்போது 2 கிடச்சிக்கூடிய ரிலேஷன் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அதாவது இங்கெல்லாம் இது இந்த நம்பருக்குலாம் இங்கே ரிலேஷன் இருந்துச்சோ அந்த நம்பர்ஸை தான் இங்கே நம்ம மார்க் பண்ணி டேபிளில் போட்டுக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து நான் சொல்கிறது செட்டில் எழுதும்போது செட்டோட ரூல்ஸ் படி. ஓகேவா? டேபிள் ஃபார்மில் வந்து அந்த ரூல்ஸ்லாம் இல்லை. அதுக்கப்புறம் கிராப்பில் எழுதுகிறோம். அதே மாதிரி எக்ஸு, எக்ஸு டேஸு, ஒய் டேஸு, ஒய். ஓகேவா? இப்போ நம்ம மார்க் பண்ணுறோம். என்ன கிடச்சி? 1க்கு 2 மார்க் பண்ணியாச்சு. 2க்கும் 2 தான் மார்க் பண்ணியாச்சு. 3க்கு 2. ஓகேவா? அதே மாதிரி 4க்கு 3, 4 இங்கே, 3க்கு நேர் இங்கே மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி 5, எக்ஸ் வந்து 5, ஒய் வந்து 4. அவ்வளோதான். ஓகேவா? இந்த கிராஃப் மார்க் பண்ணியாச்சு. இதில் எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் பாருங்கள். ஸோ த ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் n to n டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x - 1 இஸ் 1, 1 பட் நாட் ஆன் 2. நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்தோம்னா நேச்சுரல் நம்பரே தான் நமக்கு வந்து ஆன்சரும் வரணும். அந்த மாதிரி கிடைக்கிற அந்த ஃபங்க்ஷனை இந்த மாதிரி ஃபார்முலாவில் டிஃபைன் பண்ணுறாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x - 1ன்னு. இது வந்து நம்ம ஆல்ரெடி அது 1, 1 தான் இருக்கும். 1, 1 ஃபங்க்ஷன் தான் அவங்க வந்து கொஸ்டினே கொடுத்துட்டாங்க. பட் இது வந்து நாட் ஆன் 2. இது வந்து நம்ம 1, 1 இருக்குது, நாட் ஆன் 2ன்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? பாருங்கள் கொஸ்டின் பாருங்கள். கிவன் நமக்கு வந்து கிவன் என்ன கொடுத்துருக்கு? ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x - 1. அந்த ஃபங்க்ஷன் நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர். ஓகேவா? அப்போ ஏ வந்து என்னது? நேச்சுரல் நம்பர் தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹோல் நம்பர்னா 0, 1லேருந்து போகும். நமக்கு நேச்சுரல் நம்பர்னால 1லேருந்து போடுறோம். ஓகேவா? 1, 2, 3 எக்ஸெட்ரா. அதே மாதிரி B1, 2, 3 எக்ஸெட்ரா. ஏ பி செட்டும் பி செட்டும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ இஃப் கண்டிஷன் வந்து இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 போடுறோம் இந்த ஃபார்முலாவில் போயிட்டு. அப்போ எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு நான் சொல்லிட்டேன், இந்த 2ம் 1ம் கான்ஸ்டன்ட்டு, இந்த எக்ஸ் வந்து வேரியபிள் தான் சேஞ்ச் ஆகும். இந்த கான்ஸ்டன்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ வந்து எக்ஸுக்கு பதிலாக 1 போடுறோம். அப்போ 2 × 2 1, 2லேருந்து -1 போச்சா 1. அப்போ எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1. அப்போ இது வந்து 1, 1 நமக்கு வந்து ஆர்டர் பேர் இங்கே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு அதனால் போடுறேன். இது நீங்கள் வந்து இங்கே மார்க் பண்ண எழுதி காமிக்கணும்னு அவசியம் இல்லை. இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதை கூட ஒரு பாக்ஸ் போட்டு இப்படி காமிச்சிக்கலாம் எக்ஸாமில். நெக்ஸ்ட் இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 போடுறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு போட்டோம்னா எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டோம்னா 2 × 2 4 - 1. அப்போ 4 - 1 3. அப்போ எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 3 போகிறோம். எஃப் ஆஃப் 3 2 × 3 6 - 1 5. அப்போ எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு 5. அதுக்கப்புறம் நம்ம வந்து எது 3யோடையும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், 4 கூடயும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் 5 வரைக்கும் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5, எஃப் ஆஃப் 4 2 of 4 - 1. இப்போ 2 × 4 8 - 1 7. அப்போ எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு 7. அதே மாதிரி இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 5 2 × 5 - 1 10 - 1 9. ஓகேவா? அப்போ 5,9 கிடைக்குது. நமக்கு ரேஞ்ச் எந்த மாதிரி கிடைக்குதுன்னா 1 3 5 7 9. அதாவது ஆட் நம்பராக நமக்கு கிடைக்குது. கிடச்சிருக்க ஆன்சர்லாம் என்னவா இருக்குது? ஆட் நம்பராக இருக்குது. ஓகேவா? அப்போ வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் நமக்கு ஆட் நம்பர் வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் இதோட ஃபங்க்ஷன் நமக்கு எப்படி இருக்குது? 1, 1 2, 3 3, 5 4, 7 5, 9 எக்ஸெட்ரா போட மறந்துடக்கூடாது. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸெட்ரா போட மறந்தீங்க அப்படின்னா சம்மே தப்பாயிரும். இங்கேயும் எக்ஸெட்ரா போடணும். நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சதுலேருந்து இப்படி எக்ஸெட்ரா போட்டுருணும். அதுக்கப்புறம் ஆரோ டயக்ராமில் காமிங்க. ஏ பி ஃபங்க்ஷன் 1, 2 5 எக்ஸெட்ரா. இதிலே எக்ஸெட்ரா போட மறந்துடாதீங்க. நமக்கு வந்து 1 அப்ளை பண்ணும்போது 1 கிடச்சிச்சு, 2 அப்ளை பண்ணும்போது 3 கிடச்சிச்சு, 3 அப்ளை பண்ணும்போது 5 கிடச்சிச்சு, 4 7 5 9. ஓகேவா? அது எல்லாத்தையும் மார்க் பண்ணி காமிச்சிடணும். இப்போ வந்து இதில் என்ன தெரியுது? 1 ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் என்ன? டிஸ்டிங்க் எலமெண்ட்ஸ்க்கு வந்து டிஸ்டிங்க் இமேஜ் வந்து இருக்கும். இது இருக்கா பாருங்கள். டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் வேறு இமேஜஸ் தான் இருக்குது. ஓகேவா? ஆனால் ஆன்டோடைய டெஃபினிஷன் என்ன? எவ்ரி எலமெண்ட்ஸ்க்கு வந்து இங்கே வந்து என்னென்னா இங்கே எப்படி ஏ செட்டில் வந்து கோட் டொமைனில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் இங்கே இமேஜ் இருக்கும். அதே மாதிரி கோட் டொமைனில் இருக்க எல்லா இமேஜஸ்க்கும் டொமைனில் ப்ரீ இமேஜஸ் இருக்கணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இங்கே 2க்கு ப்ரீ இமேஜ் இல்லை, 4க்கு இல்லை, 6க்கு இல்லை, 8க்கு இல்லை. ஈவன் நம்பர்ஸ்க்கு ஃபுல்லாமே இல்லை. ஆட் நம்பருக்கு மட்டும்தான் வந்துருக்கு. ஈவன் நம்பர்ஸ் ஃபுல்லாமே இல்லை. அப்போ வந்து ஒன்றும் ஆன் டூ கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஓகேவா? அதனால் இது ஆன் டூ கிடையாது. இது எப்படி தியரிட்டிக்கலாக எழுதலாம் அப்படின்னா, ஹென்ஸ் எவ்ரி எலமெண்ட் ஹேஸ் எ டிஸ்டிங்க் பேர்ஸ் இன் பி. ஓகேவா? ஸோ f from natural number to natural is 1, 1 function. அதனால இது வந்து 1, 1 function. Since நமக்கு அட்லீஸ்ட் 1 element in P does not have an image, so f from n2 is not a onto ஓகேவா? onto function அதான் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து therefore f is 1, 1 but not a onto. ஓகேவா? இந்த சம்மில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நம்ம தான் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.